ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. கர்த்தருக்கு கொடுப்பது மேன்மை, பாக்கியம், ஆசீர்வாதமானது, அற்புதமானது. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏழைகளுக்கு கூட கொடுக்கும்போது நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறோம். கொடுப்பது பெரிய ஆசீர்வாதம். வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே நல்லது. சில யாராவது தரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க கொடுக்கறது இல்லை. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் தேசம் போயிருந்த போது 3 கடலை பார்த்தேன். ஒன்று சாதாரணமான கடல், என்ன ஒன்று சவக்கடல், என்ன ஒன்று கலிலேயா கடல். சாதாரண கடல் எப்போதும் போல நம்ம இது மாதிரி கடல். ஆனால் சவக்கடல், அதில் போய் குளித்தோம், முங்கவே மாட்டோம். ஒரு மீன் கூட கிடையாது, உப்பு அடர்த்தி உள்ளது. ஆனால் அங்கே உள்ள கலிலேயா கடல், அந்த தண்ணி கோரி நான் குடித்தேன். ஏசுநாதர் அந்த ஊழியத்தை அந்த கடலில் தான் செய்தார், கடற்கரையில் தான் செய்தார். ஸ்வீட் வாட்டர். என்ன காரணம் தெரியுமா? எல்லா இடத்துலேருந்து அடிச்சுட்டு வர்ற உப்பு தண்ணி எல்லாம் சேரும் சவக்கடலில். இன்கமிங் இருக்குது, அவுட் கோயிங் இல்லை. ஆனால் கலிலேயா கடலில், கெனசரேத் கடலில், திபேரியா கடலில் ஒரு பக்கம் தண்ணி உள்ள வரும், ஒரு பக்கம் போகும். சேம் லைக் டேம், சேம் லைக் லேக், ஒரு குளத்தை போல, ஒரு டேமை போல. ஸ்வீட் வாட்டர். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுங்க, உதாரத்துவமாக கொடுங்க. அது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கொடுக்குற அந்த ஈகை குணத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஏன் தெரியுமா? நீங்கள் சிறுக விதைச்சா சிறுக அறுக்கலாம், பெருக விதைச்சா பெருக அறுக்கலாம். ஏழைகளுக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மூத்த போதகர் அடிக்கடி சபையில் மிஷினரி காணிக்கை எடுத்து வெளி ஊழியங்களுக்கு அனுப்புகிறது வழக்கம். ஒரு விசேஷ கூட்டம் நடந்தபோது சொன்னார், நாளைக்கு எடுக்கிற விசேஷ காணிக்கையான மிஷினரி ஊழியத்து கொடுத்து அனுப்ப போகிறோம் என்று. சபையில் உள்ள ஒரு பணக்கார விசுவாசி வந்து சொன்னார், நீங்கள் அடிக்கடி கொடுன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த சபையே செத்து போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பிரசங்கத்தின் முடிவில் அவர் சொன்னாராம், இப்படி ஒரு சகோதரர் வந்து சொன்னார், நாம் கொடுப்பதனால் சபை செத்து போகும் என்று. சாகாது, கொடுப்பது ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. நாங்கள் ஒரு சின்ன சபை நடத்துகிறோம், ஆனால் 4 மாநிலத்தில் சில மிஷினரிகளை தாங்குகிறோம். யாராவது விசேஷ மிஷினரிகள் வந்தால் செகண்ட் ஆஃபரிங் எடுத்து கொடுக்குறோம். சபை அப்படி பழக்கிருக்கும், மனப்பூர்வமாக செய்வாங்க. கடந்த வாரத்தில் கூட கிளை சபை ஒன்றில் கணவன், மனைவி, பிள்ளை 3 பேர் விபத்துக்குள்ளாகி விட்டார்கள். 7 குடும்பம். சபையில் சொன்னபோது 2வது மனப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. ஆமேன். அந்த குடும்பத்துக்கு அனுப்பி வைக்க போகிறோம். அது ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் நல்லவர். கொடுப்பது ஒரு மேன்மை. கொடுத்து பாருங்க, அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழுந்தட்டும், கர்த்தர் ஒரு தருவார். ஹல்லேலூயா. சில நாள் ஆசீர்வாதம் இல்லை மாதிரி தெரியுதில்ல. ஏன்னா முன்னால் நல்லா கொடுத்துட்டு இருந்தோம், இடையில ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்லை, கொடுப்பதை நிறுத்தவே செய்யாதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு கொடுக்க தர்ம காணியத்தை கொடுத்து அந்த சபைக்கு எழுதுகிறார். அவங்க கொடிய தரித்திரத்தில் கொடுத்தாங்க. மக்கதோனியா சபை, பிரைஸ் தி லார்ட், கொடிய தரித்திரத்திலையும் அவங்க கர்த்தருக்கு கொடுத்தாங்க என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தர்ம காணிக்கை எடுத்த போது மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று கொடுப்பதை குறித்து எழுதுகிறார். கொடுத்தவங்க பட்டியலை நான் பார்த்துருக்கிறேன். ஒன்றும் இல்லாமல் இருந்து கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாமா? லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நான் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் லைஃப் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நல்ல வஸ்திரம் தரித்த நான் சிறு வயதில் வாழ்ந்தவன் அல்ல, நல்ல ஆகாரம் சாப்பிட்டு வாழ்ந்தவன் அல்ல, கரண்ட் இல்லாத ஓலை குடிசையில் பிறந்து வளர்ந்தவன். அந்த வறுமை கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். ஆகினாலே அப்படி எங்கெல்லாம் யாருக்காக சின்ன உதவியோ, என்னால் ஏந்த உதவியோ செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சந்தர்ப்பத்தை தேடி இதுவரையிலும் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கொடுப்பதனுடைய பன்மடங்கை நான் பெற்றிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவார். அது ஒரு ஆசீர்வாதம். கொடுத்துக்கிட்டே இருங்க, அந்த மேன்மைகளை அனுபவிப்பீங்க, அறுப்பீங்க, அறுவடை பெறுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுவரைக்கும் தளர்ந்துட்டீங்களோ, தாராளமாக கொடுங்க, உதாரத்துவமாக கொடுங்க. கர்த்தர் அந்த கிருபையை தருவார். மகிழ்ச்சியாய் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கும் தரித்திரருக்கும் ஏழைகளுக்கும் கொடுப்பதில் கரைவுபட்டிருந்தால் எங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். God bless you. Have a nice day.